அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஜெபவீரன் சாமுவேல் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். சாமுவேல் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவரது ஜெப வாழ்க்கை தான். தேவனோடு இடைவிடாமல் தொடர்பில் இருந்தவர் சாமுவேல். தேவனும் சாமுவேலோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். இப்படி இந்த 2-வே கம்யூனிகேஷன் ஆகிய ஜெபம் சாமுவேலிடத்தில் இருந்தது. இதுதான் சாமுவேலின் பழக்கம். அப்படி தேவனோடு பேசுவதும் தேவன் இவரோடு பேசுவதும் பழக்கமாக கொண்டிருந்து சாதித்தவர் பக்தன் சாமுவேல். சாமுவேலுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அவன் செபிக்கிறவன் என்கிற அடையாளத்தை வேதமே கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு சாமுவேல் ஒரு நல்ல ஜெப வீரராக இருந்தார். ஜெபத்தை அசட்டை செய்தால், குறைத்து மதிப்பிட்டால் நமது பரிசுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடை ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவது. ஜெபிக்கலன்னா பரிசுத்தம் கெட்டு போகும். கெட்டு போவதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆக பரிசுத்தத்தை காப்பாற்றணும்னா ஜெபத்திலே தரித்திருப்போம். இன்னும் சொல்கிறேன், இந்த அன்னாள் எல்கானா இந்த ஒரு குடும்பத்தை வைத்து ஆண்டவர் தேசத்தின் நிலைமையே மாத்திட்டாருங்க. ஆச்சரியம். ஜெபிக்கிற இந்த ஒரு குடும்பத்தை வைத்து ஆண்டவர் தேசத்தையே தலைகீழ மாத்தினாருங்க. ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் ஜெபிக்கும் ஒரு குடும்பத்தை சார்ந்தது. குடும்ப ஜெபத்தை அற்பமா நினைக்கிறோம், குடும்பமாக வர்றதில்ல. ஆக குடும்ப தலைவன் ஜெபத்தை குறித்து கவலைப்படுறதில்ல. அதனால தான் எவ்வளோ உழைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. கவனிக்கணுங்க, ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் ஜெபிக்கும் ஒரு குடும்பத்தை சார்ந்தது. ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஜெபிக்கும் ஒரு பெற்றோரை சார்ந்தது. ஆகவே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அவர்கள் தேவ சத்தம் கேட்கட்டும். சிறு வயதிலிருந்தே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் உருவாக ஜெபிங்கள். அவர்கள் வளர்ந்து பின் நாட்களிலே தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.